ELSS Mutual Funds. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நம்ம தெளிவா பேசணும்னா ELSS Mutual Funds பத்தி பேசா நாங்க இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கங்க. இது நோ டு இன்வெஸ்ட் ஸ்விஃப்ட் சீரிஸோட எபிசோட் 5. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ELSS ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி பற்றியும் அதனோட அட்வான்டேஜஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் பற்றியும் நம்ம பேச போகிறோம். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான். இதில் வந்து ரிஸ்க் அப்பிடைட்டும் ஜாஸ்தி, அட் தி சேம் டைம் க்ரோத் ரேஷியோவும் ஜாஸ்தி. அந்த இன்கம் டேக்ஸ் லேபில் ஓல்டு ரெஜிமில் இருக்கவங்க புதுசாக இன்கம் டேக்ஸ் எலிஜிபிலிட்டிக்கு வராங்க அப்படின்னா, அவங்க வந்து எங்கடா போயிட்டு நம்ம இன்கம் டேக்ஸை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு, ரெகுலராக இன்கம் வரவங்க சேலரிடு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஸ்கீமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,50,000 லட்ச ரூபாய் இதில் நீங்கள் இன்கம் டேக்ஸோட ஏடிசி பக்கெட் வருது இல்லைங்களா, அந்த ஏடிசி பக்கெட்டுக்கு 1,50,000 லட்ச ரூபாய் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த இஎல்எஸ்எஸ்ல போடும்போது நமக்கு 46,800 rupees இன்கம் டேக்ஸ் குறையும், பர்டன் குறையும். விச் மீன்ஸ் 3,900 rupees per month நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பர்டன் குறையும். இது வந்து இஎல்எஸ்எஸோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இஎல்எஸ்எஸ்ல அட்வான்டேஜ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா ஒரு லிமிடேஷனும் இருக்கு. அது என்ன லிமிடேஷன் கேட்டீங்கன்னா, நீங்கள் இஎல்எஸ்எஸ்ல பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு 3 வருஷத்துக்கு லாக்இன் பீரியடில் இருக்கும். 3 வருஷத்துக்கு நீங்கள் அந்த ஃபண்டை டச் பண்ண முடியாது. டச் பண்ணிங்கன்னா அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். 3 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் 1 lakhக்கு கீழே பெனிஃபிட் ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எதுவும் இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. 1 lakhக்கு மேலே இருக்கும்போது 10% வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். இது எல்லாமே இந்த இஎல்எஸ்எஸோட ஒரு லிமிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இஎல்எஸ்எஸ்ல ஒரு ஸ்கீம் தான் இருக்கா இல்லை மல்டிபிள் ஸ்கீம்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் மியூச்சுவல் ஃபண்டு நம்ம ஜென்ரலாக சொன்ன மாதிரி தான். இதில் ஃபண்ட் ஹவுசஸ், டிஃபரெண்ட் ஃபண்ட் ஹவுசஸ் ஆர் ஆஃபரிங் தி இஎல்எஸ்எஸ் ஸ்கீம். ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் ஒரு இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதனோட லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு, செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கும். கொடுத்துருக்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2வது லிங்க்கில் கிரைசில் ரேட்டிங் அப்படிங்கிறதையும் ஃபில்டர் பண்ணியிருப்பேன். இந்த கிரைசில்ங்கிறது ஒரு இண்டிபெண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் குரூப். இவங்க வந்து ரேட்டிங் தராங்க. இதில் டாப் நாச் ரேட்டிங்கில் இருக்க ஃபண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். இஎல்எஸ்எஸும் ஒரு கேட்டகரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு தெரிய வைக்கிற ஒரு எஜுகேஷனல் வீடியோவை தான் அதை நான் பார்க்குறேன். இதில் நீங்கள் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரோட அட்வைஸ் வாங்கிக்கோங்க. உங்களோட செல்ஃப் அப்ரைசல் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இதனோட இந்த வீடியோ இங்கே முடிச்சிக்கலாம். இந்த சீரிஸோட அடுத்த வீடியோ சீக்கிரம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.